ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாழைக்காயில் 2 வாழைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை தோல் சீவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கடன்னு நம்ம வேலையை பார்க்கலாம். இது 2 மினிட்ஸ் மேகி மாதிரி 2 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும். சட்டுன்னு ரெடி ஆயிரும். வாழைக்காவுக்கு தோல் இந்த மாதிரி மட்டும் சீவிக்கிட்டால் போதும். ரொம்ப அழுத்தமாக கொடுத்து ரொம்ப அழுத்தி நம்ம அந்த சதையில் பிடிக்கிற மாதிரி அந்த காயில் பிடிச்சிக்கிற மாதிரி தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாப்பு மட்டும் எடுத்துகிட்டா போதும். அந்த தடிமனாக இருக்குல்ல, அந்த தோல் மட்டும் நல்லா டாப்பு எடுத்தால் மட்டும் போதும். கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த மாதிரி சீவியாச்சு. 2 வாழைக்காவுமே தோல் சீவியாச்சு. இப்போது 2 வாழைக்காவையும் வேக வச்சிடலாம். அதுக்கு தண்ணி பாருங்கள், 3/4 பாகம் தான் விட்டுருக்குறேன். 1 பிஞ்ச் மஞ்சள், 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு வேக விட்டுறலாம். இப்போது ஒரு 1.5 மினிட்ஸ் அவ்வளோதான் வேக வைக்கணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வேக வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ ஒரு கொதி குதிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் சிம்மில் போட்டுட்டு இப்போ பாத்திரம் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ நைஃபை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஸ்மூத்தாக இறங்குது. போதும், இந்தளவு வெந்தால் மட்டும் போதும். ரொம்ப வேக விட வேண்டாம். கண்டிப்பாக ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம இப்போ கேரட் சீவரை வச்சு சீவணும். அப்படி சீவ முடியாது, கொலான்னு போயிடும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேரட் சீவுறதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் பெரிய ஹோலில் வச்சு சீவிக்கலாம். பெரிய ஹோலில் வச்சு சீவிக்கலாம். சின்னதில் சீவ வேண்டாம். அது கொலன்னு ஆகிடும், ரொம்பவே உதிரியாக வராது. அதனால் பெருசில் வச்சு சீவிக்கலாம். அந்த க்ரீனிஷ் இருக்கிறதும் அதுவுமே சேர்த்தே சீவலாம், ஒன்றும் இல்லை. அதை உரிக்கினாலும் உரிச்சிக்கலாம் வெந்ததுக்கப்புறமா. நான் அப்படியே தான் நான் செய்கிறேன். பாருங்கள், சூப்பராக உதிரியாக வருது பாருங்கள். நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. அதனால் 1 நிமிஷம் இல்லைனா 1.5 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. உப்பும் நம்ம மஞ்சள் நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். கண்டிப்பாக உப்பு போடணும். மஞ்சள் ஆப்ஷன் தான். ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்கட்டும், விட்டுறலாம். மஞ்சள் வேண்டாம். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பராக உதிரியாக வந்துருந்துக்கு. இப்போ பூண்டு பல் நான் ஒரு 6-7 பூண்டு பல் பெருசு பெருசாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கேரட் துருவுறதில் சின்னதில் வச்சு துருவிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் துருவி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் கேரட் துருவுறதுலே துருவிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். இஞ்சும் அதே மாதிரி துருவிக்கிறேன். துருவுறதா இருந்தாலும் துருவிக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சைடில் வச்சிடலாம். இப்போ பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத இந்த மாதிரியே தான் நான் கேரட்டு துருவுறதில் வச்சே தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கேரட் துருவுறதுலையும் பண்ணிக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் இப்போ உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறதோடு சேர்த்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன், துருவி வச்சுட்டேன். இப்போ குட்டி குட்டியாக எனக்கு பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தால் போதுமானது. அதையுமே சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் இல்லைனா கடாய் எதுனாலுமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் விடணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். இந்த வாழைக்காய் புட்டுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு வெங்காயம் பாருங்கள், சின்ன சின்னதாக இப்படி தான் கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணக்கூடாது, லென்த்தாக கட் பண்ணக்கூடாது. அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் துருவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ரொம்ப ப்ரௌனுன்னா வர வேண்டாம். வெங்காயம் கிளாஸ் மாதிரி இருக்கட்டும். கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த வாழைக்காய் ஒயிட்டாக இருக்கும், இது மட்டும் கலர் ஒரு மாதிரி தெரியும் ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா. அதனால் இப்படி ஒயிட்டாகவே தான் இருக்கணும் வெங்காயம். இப்போ அது வாசனை நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ஸ்மெல் வந்த உடனேயே நம்ம வாழைக்காவை நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு வாட்டி இப்படி சும்மா நல்லா கிளறி விட்டாலே போதும். ரொம்ப கிளறணும் அப்படின்னா உடஞ்சிரும்.
அது மாதிரி மூடி போட்டு தனியாக வேக விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து இப்படி உப்பு போட்டுட்டு 2 வாட்டி கிளறி விட்டாலே போதும். மசாலா கூட மிக்ஸ் ஆனாலே போதும். அவ்வளோதான். 2 மினிட்ஸ் நூடுல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு, மேகி நூடுல்ஸ் மாதிரி. அதனால் வந்து அடுப்பில் வைக்கிறது வந்து 2 மினிட்ஸ் டைம் தான், அவ்வளோதான். நம்ம அதுக்கு முன்னாடி கட் பண்ணுறது, தோல் சீவுறது, துருவி வைக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்குமே தவிர, மற்றபடி ஸ்டவ்வில் வச்சாச்சுன்னா 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம மோர் குழம்பு அதுக்கெலாம் கூட நான் செஞ்சுருக்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வாழைக்காய் புட்டு வந்து வேறு எந்த குழம்புக்கெலாம் நம்ம வந்து சைடிஷ்ஷாக வந்து செஞ்சு சாப்பிட்லாங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வத்த குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தான் நான் வந்து இந்த வாழைக்காய் வச்சு புட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வத்த குழம்பு செய்கிறப்பவும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.